Studio Kitchen. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி பாஸ்தா முறுக்கு. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பாஸ்தா, மைதா மாவு, முட்டை, சாட் மசாலா, மிளகாய் தூள், உப்பு, ஆயில். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுக்கணும். மோஸ்ட்லி வந்து பாஸ்தாவில் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து கிரேவி மாதிரியோ இல்லை சைட் டிஷ்ஷோ பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாகவே வந்து வேக வைப்போம்ல. இந்த ஸ்நாக்குக்கு எப்படி இருக்கணும் பார்த்திங்கன்னா, முறுக்குக்கு கரெக்டாக வந்து ஒரு 50% தான் வந்து பாஸ்தா வெந்திருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு கூடயே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க வேக வைக்கிறதுக்கு. எதுக்குன்னா நம்ம ஆயில் சேர்த்தி வந்துட்டு இப்போ நூடுல்ஸு பாஸ்தாலாம் வந்து நீங்கள் ஆயில் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காகத்தான் நான் கரெக்டாக இங்கே 1 கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்திடலாம். பார்த்துக்கோங்க, ரொம்ப வெந்துடக்கூடாது, உடையிற மாதிரிலாம். கரெக்டாக வந்துட்டு ஒரு 50% தான் வேகணும். இது வேகட்டும். பாருங்கள், இப்போ பாஸ்தா வந்து கரெக்டாக 50% வெந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஆயில் ஊற்றுறதுனால ஒன்றோட ஒன்று அப்படி ஒட்டாமலே இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து இந்த பாஸ்தாவை மட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திடலாம். இப்போ பாஸ்தாலாம் வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இது இவ்வளோ சூடாக இருக்கும்பொழுது முட்டை சேர்த்திடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா வந்து ஆறிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கரெக்டாக 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த மாவில் பரட்டுறப்போ ஒரு பைண்டிங் வேணும். அதுக்காகத்தான் இந்த 1 முட்டை இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மாவில் வந்து டிப் பண்ணி பரட்டி எடுத்து தான் வறுக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, அடுத்து உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு. நம்ம பாஸ்தா வேக வைக்கும் பொழுது நம்ம உப்பு போடலை, உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் சூடானோன்னா நம்ம இது ஒன்று ஒன்றா போட்டு இதில் பரட்டிட்டு நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாவில் வந்து பரட்டி எடுத்துடலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பாஸ்தா எடுத்து இதில் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இது நல்லா பரட்டிக்கலாம். மாவில் பரட்டிட்டு ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நீங்கள் உள்ளே போடுறப்ப நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் ஃபுல்லாக வந்துடணும். இது வந்து இந்த மாதிரி தட்டிட்டு கூட நீங்கள் ஒரு தட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இப்படி தட்டிட்டு ஒரு பிளேட்டில் கூட வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் தனித்தனியாக. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போட்டுடலாம்.
இப்போ வந்து எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ ஒரு லைட் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பார்த்திங்களா. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சாட் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுருங்க. சாட் மசாலையே வந்துட்டு லைட்டாக ஒரு உப்பு இருக்கும், அதனால் வந்துட்டு உப்பு தனியாக போட வேண்டாம். ஆல்ரெடி உப்பு பிசைஞ்சிருக்கனால சாட் மசாலா மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இப்படி நல்லா தட்டி விட்டுருங்க. இதை வந்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு முறுக்கு மாதிரியே நல்ல ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், கெட்டு போக. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பாஸ்தா முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.